அல்லா மாலிக். செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, என் அன்பான செல்லக்குட்டி, நல்ல குட்டி, நல்ல குட்டி, நான் விரும்புகின்ற நல்ல குட்டி, எப்படி இருக்கிற? நான் உன்னோட வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். கிட்டவா கிட்டவா, சாயப்பா உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். கிட்டவா, நல்லா இதை கேட்டுக்கோ. நீ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ யாரெல்லாம் உனக்கான எதிரின்னு நீ நினைக்கிறியோ அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லி மதிக்க கற்றுக்கோ. அவங்கள மேலே மேலே நீ எதிரியாவே ஆக்கிக்கின்னு போகாதே. என்ன புரியுதா? ஏன்னா எதிரிங்களை அதிகமாக ஆக்கிக்கினே போனேன்னு வச்சுக்கோ, நீ அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கும் அவங்க என்ன ஆயுதம் எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை நீ எடுத்து ஆகணும். சரியா? அவங்க கூட சண்டை போடுறதுக்கும் உன்னோட நேரம் சரியா போயிடும். உன் நேரமெல்லாம் அதுக்கே சரியா போயிடும். சரியா? அதனால இப்போ பாரு, இதே விஷயத்த உனக்கு பிடிச்ச நல்ல தமிழில் சொல்லட்டுமா? இப்போ இந்த சென்னை தமிழில் பேசுகிறத உன் சாயப்பா கொஞ்சம் நிறுத்திட்டு நீ விரும்புகிற மாதிரி அன்னை தமிழில் சொல்கிறேன். என்ன விஷயத்த எந்த தமிழில் பேசினா என்ன, நல்ல விஷயத்த எந்த தமிழில் பேசினா என்ன, உன் சாயப்பா பேசுறது உனக்கு நல்ல விஷயமா தானே இருக்கும். புரியுதுல்ல? விஷயத்தை நல்லா புரிஞ்சு அதை நல்லா எடுத்துக்கிட்டு என் புள்ள சாயப்பா சொல்றத நீ நல்லா எடுத்துக்கிட்டு, அதுதான் உன் வழித்துணை சாயப்பாக்கு அதான் வேணும். சரியா? அதான் வேணும். புரிஞ்சுக்கிறியா? இப்போ நான் சொல்றேன் பார். இப்ப உனக்கு நான் அண்ணனா சொல்றேன், ஒரு அண்ணனா இதை சொல்றத கேட்குறியா? அன்பு தோழனே, அன்பு தோழியே, முதல் வணக்கம். நம் எதிரிகளுக்கு முதல் வணக்கம். வாழ்க அவர்கள், வாழ்க அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் நமது உழைப்பின் பொழுதுகள் இவ்வளவு நீண்டிருக்காது. வணக்கத்திற்கு உரிய எதிரிகள் வாழ்க. அவர்கள் இல்லை என்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற மேடு பள்ளங்கள் நமக்கே தெரியாமல் போயிருக்கும். அவர்கள் இல்லை என்றால் நாம் விழித்துக் கொள்வதற்கு சூரியனுக்கு முந்தியிருக்க மாட்டோம். வணக்கத்திற்கு உரிய எதிரிகள் வாழ்க வாழ்க. அவர்கள் இல்லை என்றால் நம் காலடிகளை இவ்வளவு கவனமாக எடுத்து வைத்திருக்க பழகி இருக்க மாட்டோம். அவர்கள் வாழ்க, எதிரிகள் வாழ்க. பொருளின் மதிப்பும் இவ்வளவு நமக்கு புரிந்திருக்காது. வணக்கத்திற்குரிய எதிரிகள் வாழ்க வாழ்க. அவர்கள்தான் நம் வளர்ச்சியின் ரகசிய காரணங்கள். வாழ்க அவர்கள். அவர்கள்தான் நமது ரணங்களுக்கு சூடேற்றி நமக்கு சுறுசுறுப்பை கொடுப்பவர்கள். அவர்கள் வாழ்க. அவர்கள்தான் நம்மை குட்டி ஒன்றுமில்லாத விஷயத்தை உசுப்பி நத்தையாய் கிடந்த நம்மை ஆமையாக்கி, அதன் பிறகு பூனையாக்கி, அதன் பிறகு யானையாக்கிய பெருமைக்கு உரியவர்கள் அவர்கள்தான். வேறு யாரும் இல்லை, நம்முடைய எதிரிகள் தான். மனித வளர்ச்சியே எதிர்ப்பிலும் பகையிலும் இழப்பிலும் தான் ஈடு செய்யப்படுகிறது. எதிரிகள் இல்லை என்றால் மரத்தடி வாழ்ந்த மனிதன் குகைகளை கண்டிருக்க மாட்டான். இருட்டின் துன்பம் இல்லை என்று சொன்னால் நெருப்பும் விளக்கும் எப்படி பிறந்து இருக்கும்? எதிர்ப்புகள் தான் சரித்திரங்களின் சாதனைகளின் அடிவாரங்கள். ஒரு அலெக்சாண்டர் இல்லை என்று சொன்னால் ஏது புருஷோத்தமன்? ஒரு அப்சல் கான் இல்லை என்று சொன்னால் ஏது வீர சிவாஜி? வெள்ளையர்கள் இங்கு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் மகாத்மா ஒரு வக்கீலாகவே முடிந்து போயிருப்பார். வணக்கத்திற்குரிய எதிரிகள் வாழ்க. நமக்கே ஆச்சரியமான சாதனைகளை செய்ய வைத்து நம் மரணத்திற்கு பிறகும் மனம் வீச வைப்பவர்கள் நம்முடைய எதிரிகள் தான். வாழ்க அவர்கள், வளர்க அவர்கள். வணக்கத்திற்கு உரிய எதிரிகள் வாழ்க வாழ்க. என்னடா செல்லம், கேட்டுக்கணையா? இது நான் சீரடியிலே வாழ்ந்தப்ப அப்பவே எனக்கு நிறைய எதிரிங்க இருந்தாங்க செல்லம். அவங்க எல்லாம்
என்ன ஆனாங்க? அவங்கள நான் எப்படி ஜெயிச்சேன்றதெல்லாம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. என் பிள்ளைங்க, நீங்களும் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை கையாண்டு எதிரிங்களை கூட நண்பர்களாக ஆக்கிக்கின்னு நல்லபடியா நடைபோடுங்க செல்லம்மே. அப்புறமா உங்க வழித்துணை சாயப்பா உங்க கூட வந்துகிட்டே இருப்பேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். சரியா? சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க. அதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். சரியா? அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மாலிக்.